ஜெயலலிதா மறைந்தபோது தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அவரது அண்ணன் மகன் தீபக், அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் முதலமைச்சர் பதவிகளுக்கு சசிகலாவை தேர்வு செய்ததை வரவேற்பதாக தெரிவித்தார். தற்போது சசிகலா மற்றும் தினகரன் இருவரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அவரது இரண்டு வித கருத்துக்களையும் பார்க்கலாம். குடும்பத்தை ஃபுல்லாகவே கவனிச்சிருந்தது அவங்க ரெண்டு பேர் தான். எதுவுமே நேரடியாக எங்கள் அத்தை பண்ணாமல் எல்லாமே சின்னத்தை வழியாக தான் எல்லாமே பண்ணியிருக்கோம். எந்த ஒரு நாளும் இவங்க அதுக்கு ஒரு தடையாகவும் இருந்ததில்லை, எதுவாகவும் இருந்ததில்லை. கடந்த ஒரு 35 ஆண்டுகளாகவே அவங்க வந்துட்டு எங்கள் அத்தையோடைய தான் இருந்திருக்காங்க. அதே போல் கட்சிக்காரங்க எல்லாரையும் அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். அதே போல் அது அதிமுகன்ற ஒரு கட்சி வந்து ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு இருக்கிற கட்சி. அதனால அது வந்துட்டு யார் தலைவர், யார் முதலமைச்சராக போகிறாங்கன்ற அந்த கட்சிக்காரங்களும் அதோட கேடர்ஸும் தான் அதை முடிவெடுக்க போகிறாங்க. அது அவங்களா எடுத்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதை பற்றி வரவேற்று தான் செய்வேன். ஏன்னா இத்தனை வருஷமாக எங்கள் அத்தையோடையே கூடயே இருந்திருக்காங்க. எங்கள் அத்தையோட தினசரி வாழ்க்கையில் அவங்க கூடயே எல்லாமே பார்த்துன்னு இருந்திருக்காங்க. பண்ண முடியுமான்றதை பார்க்கலாமே, அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்கன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க குடும்பம் எல்லாம் வெளியேறணும்னா அவங்க நாங்கள் ஒதுங்கி இருந்துட்டோம் அப்படின்னு சொல்றது ஒரு இது கிடையாது. கேபி முனுசாமி அண்ணன் சொல்றாங்க, முற்றிலும் உண்மையான கருத்து. அவங்க ரிசைன்மெண்ட் போட்டுமே ஒரே நியாயம் என்ன, இவங்க ரெண்டு பேரு நியாயமா ராஜினாமா பண்ணாதானே நம்ம பேச முடியும். அப்படின்னா பேசுறதுக்கு இன்னும் ஒரு இதுவே இல்லையே. அப்ப எப்படி முகந்தரம் இல்லாம எப்படி பேச முடியும்? நாங்க ஒதுங்கிட்டோம்னு சொல்லிட்டோம்னா, பதவியில உட்காந்தனே நாங்க ஒதுங்கிட்டோம்னு சொன்னா எப்படி அவங்க ரெண்டு பேர் வந்து பேசுவாங்க? வேண்டான்னு இவ்வளவு பேர் சொல்லியாச்சு. அதான் அமைச்சர்கள் சொல்லியாச்சு, மக்கள் சொல்லியாச்சு, தொண்டர்கள் சொல்லியாச்சு, எல்லாரும் சொல்லியாச்சு. வேண்டான்னு சொல்லியாச்சுன்னா ஒதுங்கி போயிட்டீங்கன்னு நீ ரிசைன்மெண்ட் போயிட்டு எழுதி கொடுத்துட்டு போய் இந்த கட்சியோட வேலைகள் எல்லாமே அந்த கட்சிக்காரங்க பார்த்துப்பாங்க. அவங்க அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்க பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க, முக்கிய மாவட்ட இருக்காங்க, கட்சி தொண்டர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்துக்க போற விஷயங்கள்ல எதுக்கு மற்றவங்க தலையிடணும்னு சொல்றேன். எங்க சொந்த சொத்து, எங்க சொந்த கட்சி, ஏன் சொந்த அத்தை நாங்களே விட்டு கொடுத்துட்டு போறோம். இவருக்கு என்னங்க, இவருக்கு யாருமே இல்லாத இவருக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குது?